ஹாய் கைஸ், இந்த சேனல்ல ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப்ஷன் பையிங்கை பற்றி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இங்கே இருக்கிற ட்ரேடர்ஸோட மைண்ட் செட் எல்லாம் எப்படி இருக்குன்னா, டெய்லியும் ஒரு 500 1000 ரூபி 2000 ரூபி ஏர்ன் பண்ணால் போதும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்க. பட் ரியாலிட்டி அது கிடையாது. இந்த மார்க்கெட்டில் லட்சங்கள்லையும் சம்பாதிக்க முடியும். ஸோ நம்ம கிட்ட இருக்க அந்த தாழ்வு மனப்பான்மையை வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு எடுக்கணும். நீங்கள் 1000 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு என்ன ஒர்க் பண்ண போறீங்களோ அதே தான் வந்துட்டு லட்சங்கள் வந்துட்டு சம்பாதிக்கிறதுக்கும் ஒர்க் பண்ண போறீங்க. நான் இதை எதை வச்சு சொல்றேன் அப்படின்னா, நீங்க ஒரு பையிங் ஆர்டர் பிளேஸ் பண்றீங்க அப்படின்னா, ஒரு லாட்டு பிளேஸ் பண்றதுக்கும் 50 லாட்டு பிளேஸ் பண்றதுக்கும் எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டுமே கிடையாது. ஸோ ஒர்க் எல்லாமே ஒன்றா தான் இருக்கு. இங்க எந்த இடத்துல வந்துட்டு நம்ம ட்ராப் ஆகுறோம் அப்படின்னா, மார்க்கெட்டை பத்தி புரிதல் எந்த அளவுக்கு இருக்குதோ, ஸோ அந்த அளவுக்கு நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் ரிவார்டு வந்துட்டு கிடைக்கும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. நீங்க ஜஸ்ட் வந்துட்டு திங்க் பண்ணி பாருங்க. மார்க்கெட்டை நாம ஓரளவு ஸ்டடி பண்ணி வச்சிருந்தோம் அப்படின்னா, இந்த ஆயிரங்கள்ல இருந்து லட்சங்களா வந்துட்டு மாத்துறது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகே கைஸ், இப்போ இன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரைடே. நாம சென்செக்ஸுக்கு தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம். இன்னைக்கான ட்ரேடுக்குள்ள போயிடலாம். ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, நான் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு போஸ்ட் பண்ண வீடியோஸில் வந்துட்டு சொல்லியிருப்பேன், நான் எந்தெந்த பாயிண்ட் வந்துட்டு இம்பார்ட்டன்ட் பாயிண்டாக வந்துட்டு மார்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ நான் இன்ட்ராடேல ட்ரேட் பண்ணும்பொழுது என்ன பண்ணுறேன் அப்படின்னா, 30 மினிட்ஸில் மார்க் பண்ணதை 3 மினிட் சார்ட்டாக வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இந்த சார்ட் வந்துட்டு எதுக்கு காமிக்கிறேன் அப்படின்னா, நம்ம டெலிகிராம் சப்ஸ்கிரைபர்களுக்கு 10:22க்கு வந்துட்டு நான் ஒரு மெசேஜ் வந்துட்டு கொடுத்துருப்பேன். அதாவது செல்லர் வந்துட்டு டாமினேட் வந்துட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க மார்க்கெட்டில் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ 10:22க்கு நான் ஏன் அந்த மெசேஜை வந்துட்டு கொடுத்தேன் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த சைடு ஸ்பாட் சார்ட் வச்சுருக்கேன். இந்த சைடு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 81,100 புட் ஆப்ஷன் சார்ட் வந்துட்டு வச்சுருக்கேன். ஓகே, இங்கே பாருங்கள், இந்த 10 மணி கேண்டலோட ஹை வந்துட்டு இங்க இருக்கு. இதோட ஹையை 2 டைம் வந்துட்டு ஸ்பாட் சார்ட்ல வந்துட்டு கட் ஆகுது. அப்போ இந்த ஆப்ஷன் சார்ட்டோட லோ, அதாவது 10 மணியோட லோ வந்துட்டு கட் ஆகணும் இல்லையா, இந்த ப்ரைஸ் வந்துட்டு கட்டே ஆகலை வந்துட்டு பாருங்க. ஓகே, தென் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 81,147 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் வந்துட்டு இருக்கு. இந்த பாயிண்ட் வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, இந்த பாயிண்ட்டை வந்துட்டு டவுன் சைடு க்ளோஸ் ஆகுறது வந்துட்டு பாருங்க, இந்த 10-15 கேண்டல். ஓகே, ஸ்பாட் சார்ட்ல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த 10-15 கேண்டல், இந்த 10-15 கேண்டலோட க்ளோசிங் ப்ரைஸ் வந்துட்டு ஸ்பாட் சார்ட்ல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 462 ரூபா வந்துட்டு காமிக்குது. ஓகே, ஸோ நான் இதை பேஸ் பண்ணி தான் இந்த 10-18 கேண்டல் முடிஞ்ச உடனே நான் வந்துட்டு இன்டிமேஷன் வந்துட்டு கொடுத்தேன். இன்டிமேஷன் வந்துட்டு கொடுக்கும் பொழுது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரைஸ் வந்துட்டு இந்த இடத்துல தான் வந்துட்டு ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஓகே, இப்போ நான் 462 ரூபாயில என்ட்ரி எடுத்தேன் அப்படின்னா என்னோட 50% டார்கெட் அப்படிங்கிறது 693 ரூபா. ஸ்டாப் லாஸ் வந்துட்டு 25%, அது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 346 ரூபா 50 பைசா. இன்னைக்கு டேல வந்துட்டு பிரிண்ட் ஆனது 425 ரூபா. ஓகே, என்னோட டார்கெட் வந்துட்டு எந்த டைம்ல வந்துட்டு ரீச் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 10:54 கேண்டல்ல வந்துட்டு என்னோட டார்கெட் வந்துட்டு 50% அப்படிங்கிறது ரீச் ஆயிடுச்சு. ரீச் ஆகிட்டு அகைன் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டில் மார்க்கெட் வந்துட்டு டவுன் சைடு இருக்கிறதுனால புட் ப்ரைஸ் வந்துட்டு அப்சைட் ப்ரீமியம் ட்ரேட் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. நான் ரொம்ப வீடியோஸில் சொல்கிறது தான், மார்க்கெட் நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ தூரம் வேணால் போகட்டும், அது நமக்கு தேவையும் கிடையாது, அவசியமும் கிடையாது. நமக்கான 50% ப்ராஃபிட் வந்தது அப்படின்னா டீசெண்டாக மார்க்கெட்டை விட்டு வெளியில் வந்துடணும். வெளியில் வந்த உடனே நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா கில் சுவிட்சை வந்துட்டு ஆன் பண்ணிக்கணும். ஓகே, கில் சுவிட்சுங்கிறது வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் இதை ரொம்ப வீடியோஸில் சொல்கிறேன். நீங்கள் அதை எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. ஓகே, இப்போ இந்த மாதிரி ட்ரேடு வந்துட்டு ரீசெண்டாக வந்திருக்கா அப்படின்னா கண்டிப்பாக வந்திருக்கு. நான் திங்கக்கிழமை போஸ்ட் பண்ண வீடியோஸில் வந்துட்டு போய் பாருங்கள். என்ன ஒரே ஒரு சின்ன சேஞ்ச் இருக்கும் அப்படின்னா, நான் இதை வந்துட்டு மார்னிங்லேயே வந்துட்டு வந்துருச்சு. பட் வந்துட்டு திங்கக்கிழமை வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்டர்நூன் ஒரு 1 o'clock மேலே தான் வந்துட்டு அந்த ட்ரேடு வந்திருக்கும். எக்ஸாக்டாக எனக்கு டைம் தெரில, பட் ஆஃப்டர்நூன் தான் வந்துட்டு அந்த ட்ரேடு வந்துட்டு வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி மார்க்கெட்டை ரொம்ப இன்டெப்த்தாக வந்துட்டு நம்ம படித்தோம் அப்படின்னா இந்த 1000த்துல இருந்து லட்சங்களா நம்மளோட லாபத்தை வந்துட்டு அதிகரிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ அதுக்கான முயற்சியை வந்துட்டு நம்ம பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்கு. ஓகே கைஸ், இப்போ அடுத்ததா இன்னொரு ட்ரேடு வந்திருக்கு. ஸோ அதையும் வந்துட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகே, இங்க பாருங்க, இந்த ட்ரேடை பொறுத்த வரைக்கும் நம்ம எதை பேஸ் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா நிஃப்டியை பேஸ் பண்ணி வந்துட்டு எடுக்கணும். ஓகே, இப்போ நான் நிஃப்டி சார்ட்டை மட்டுமே எடுத்துக்கிறேன். சிங்கிள் சார்ட்டா வச்சோம் அப்படின்னா கிளியரா வந்துட்டு நமக்கு புரியும்.
நிஃப்டி சார்ட்ல ப்ரீவியஸ் டே லாஸ்ட் 15 மினிட்ஸ் மேலேயே வந்துட்டு மார்னிங் மார்க்கெட் போயிடுச்சு. நம்ம மார்னிங் வந்துட்டு ஒரு ட்ரேட்ல வந்துட்டு ப்ராஃபிட் வந்துட்டு புக் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ இந்த இடத்துல என்ன ஆயிருக்குன்னு பாருங்க. இந்த ப்ரீவியஸ் டே லாஸ்ட் 15 மினிட்ஸோட ஹைலோ வந்துட்டு மார்க் பண்ணோம் அப்படின்னா இதுல 50% கிடைக்கும். இந்த 50%ல வந்துட்டு மார்க்கெட் எப்படி ஒபே பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ஓகே, இந்த 50% கீழே வந்துட்டு ஒரு லென்த்தான ரெட் கேண்டல் வந்துட்டு க்ளோஸ் ஆகுது. இந்த ரெட் கேண்டலோட லோ வந்துட்டு இது வரைக்குமே வந்துட்டு கட் ஆகலை. தென் பாருங்க, இந்த 12.42 கேண்டல் ஒரு புல்லிஷ் கேண்டல். ஓகே, இந்த 12.42 கேண்டலை பேஸ் பண்ணி நம்ம சென்செக்ஸில் வந்துட்டு ட்ரேட் பண்ணோம். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா சென்செக்ஸில் போயிட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இங்கே பார்த்தோம் அப்படின்னா இந்த கேண்டலோட ஹை லோ வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 80,308 ஹை இருக்கு, 80,196 லோ இருக்கு. நாம காமனா என்ன பண்ணலாம் அப்படின்னா 80,200 கால் ஆப்ஷன் சார்ட்டை வந்துட்டு எடுத்துக்கலாம். இப்போ நான் 80,200 கால் ஆப்ஷன் சார்ட்டை வந்துட்டு எடுத்திருக்கேன். ஓகே, ஸ்பாட் சார்ட்ல என்ட்ரி வந்த கேண்டில் இந்த 12.42 கேண்டில். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், டே லோல இருந்து நம்மளோட என்ட்ரி கேண்டலோட ஹையை வந்துட்டு மார்க் பண்ணோம் அப்படின்னா 530 ரூபா 60 பைசா அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குது. ஓகே, நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு ரவுண்ட் பிரைஸா 531 அப்படின்னு சொல்லிட்டு வச்சேன் அப்படின்னா என்னோட ஸ்டாப் லாஸ் 392 ரூபா. இன்னைக்கு டே லோ நம்ம என்ட்ரி ஆகிற வரைக்கும் பிரிண்ட் ஆனது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 487 ரூபா 20 பைசா. ஓகே, அடுத்தது நம்மளோட டார்கெட் இந்த 531 இருந்து 50% வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 796.50 பைசா. ஓகே, இது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேண்டலில் வந்துட்டு நமக்கு டார்கெட் வந்துட்டு அச்சீவ் ஆகிருக்கு. இந்த ட்ரேடை பொறுத்த வரைக்கும் நான் வந்துட்டு ட்ரேடை வந்துட்டு எக்ஸிக்யூட் வந்துட்டு பண்ணலை. ஏன் அப்படின்னா மார்னிங் அந்த ட்ரேடில் வந்துட்டு நான் ப்ராஃபிட் புக் பண்ணதுன்னு என்னோட கில் சுவிட்ச் வந்துட்டு ஆன் பண்ணிட்டேன். ஏன் அப்படின்னா எனக்கு போதுமான அளவு ப்ராஃபிட் வந்துட்டு வந்துருச்சு. ஓகே, இப்போ நம்ம டெலிகிராம் சப்ஸ்கிரைபர்கிட்ட நான் இந்த ஒரு கொஷினை வந்துட்டு இங்கே கேட்டேன். எதனால வந்துட்டு 115க்கு மேலே நம்மளோட ட்ரேட் படி லாஜிக் படி வந்தது அப்படின்னா நம்ம ட்ரேட் பண்ணுவோம். எதனால வந்துட்டு நீங்கள் இந்த 1240க்கெல்லாம் வந்து கேண்டல் வந்துட்டு ட்ரேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அவங்க என்கிட்ட சொன்ன ஒரு சில விஷயங்களை நான் இப்போ உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். சார், அதாவது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நாம வச்சிருக்க கிரைட்டீரியா எந்த டைமில் வந்துட்டு மேட்ச் ஆனாலுமே நமக்கு வந்துட்டு டார்கெட் வந்துட்டு ரீச் ஆகுது. அப்படியே இல்லாத பட்சத்தில் நம்ம 1:2 அப்படின்ற ரிஸ்க் ரிவார்டில் வந்துட்டு ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால நம்ம எப்படியாவது வந்துட்டு ப்ராஃபிட்டை வந்துட்டு மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஓகே, இப்போ இதுக்கு நீங்கள் ஏதாவது பேக் டெஸ்ட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னா ஒரு சிலர் சொன்னது வந்துட்டு நான் பேக் டெஸ்ட் பண்ணலை, பிளைண்டாக தான் நான் வந்துட்டு ட்ரேடை வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஒரு சிலர் என்ன சொன்னாங்கன்னா நாம் ஏப்ரல் மந்தில் வந்துட்டு பேக் டெஸ்ட் பண்ணும் பொழுது கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 4 ட்ரேடு ஆஃப்டர் 12 o'clock நல்ல ஒரு ப்ராஃபிட்டை வந்துட்டு கொடுத்துருக்கு. ஸோ அந்த ஒரு கான்ஃபிடென்ட்ல நான் ட்ரேடை வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணினேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், நான் இந்த ட்ரேடை வந்துட்டு எக்ஸிக்யூட் வந்துட்டு பண்ணலை. ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 3 o'clock ஆகுது. ஒன்ஸ் வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு க்ளோஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் மண்டேவுக்கான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை நாம் மார்க் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் வந்துட்டு க்ளோஸ் ஆயிடுச்சு. ஆல்ரெடி நமக்கு ட்ரிகரான ப்ரைஸ் எல்லாமே வந்துட்டு டெலீட் பண்ணிக்கலாம். இப்போ நிஃப்டியில் நம்ம எல்லா ப்ரைஸுமே வந்துட்டு டெலீட் பண்ணிட்டோம். அடுத்தது பண்ணிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ஏதாவது வந்துட்டு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்துட்டு ஏதாவது தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகே, இங்கே பாருங்க, இது வந்துட்டு ஒரு செல்லிங் கேண்டலாக வந்துட்டு இருக்கு. ஸோ அதனால நம்ம இதை செல்லிங்காக வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். பையிங் கேண்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது பார்த்தோம் அப்படின்னா எதுவுமே வந்துட்டு பையிங் கேண்டலாக வந்துட்டு தெரியலை. ஸோ அதனால அதெல்லாம் வந்துட்டு அப்படியே வந்துட்டு விட்டுடலாம். ஏன் அப்படின்னா நமக்கு எங்கே மார்க்கெட் ஓப்பன் ஆனாலும் அந்த இடத்துல நமக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்துட்டு இருக்க போகுது, அல்லது மார்க்கெட் கொஞ்சம் மூவ் ஆனதுக்கப்புறம் நம்மளோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டுக்கு வந்துட்டு வரப்போகுது. அடுத்தது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சென்செக்ஸில் இருக்க ட்ரிகரான ப்ரைஸ் எல்லாமே நான் அதுலேயும் வந்துட்டு டெலீட் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். சென்செக்ஸில் பார்த்தாலுமே இந்த ஒரு கேண்டல் வந்துட்டு செல்லிங் கேண்டலாக தெரியுது, மற்றபடி எந்த ஒரு பையிங் கேண்டலும் கிடையாது. இந்த ஒரு கேண்டலுமே வந்துட்டு சென்செக்ஸில் வந்துட்டு செல்லிங் கேண்டலாக வந்துட்டு தெரியுது. ஸோ அதனால் அதை மார்க் பண்ணிக்கலாம். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அப்போ இந்த கேண்டலை பார்க்கும்பொழுது நமக்கு ஒரு டவுட் இருக்குது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை வந்துட்டு மெஷர் பண்ணி மார்க் பண்ணுறேன். டாப் சைடு பார்த்தோம் அப்படின்னா 13.85 அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குது. இதே பாட்டம் சைடில் போயிட்டு மெஷர் பண்ணேன் அப்படின்னா 14.55, அதாவது வந்துட்டு பாட்டமில் வந்துட்டு கூட இருக்குது. ஸோ அதனால் விட்டுறலாம். ஓகே, இப்போது நீங்கள் இந்த இடத்துல வந்துட்டு ஒரு விஷயத்தை நோட் பண்ணணும்.
மேக்னெட் பாயிண்ட் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் எதுக்காக வந்துட்டு சொல்கிறேன் அப்படின்னா, நம்மளோட டெலிகிராம் சப்ஸ்கிரைபர்களுக்கு ஒரு ஹிண்ட் கொடுக்கறதுக்காக வந்துட்டு சொல்லியிருக்கேன். மேக்னெட் பாயிண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.